அன்பான சகோதரர்களே, டிவைன் ஷலோம் ஊழியங்கள் மூலம் உங்களுக்கு தேவ ஆசீர்வாதத்தையும் வாழ்த்துதலையும் நாங்கள் தெரிவிக்கின்றோம். நீங்கள் சுகமாக இருக்கின்றீர்கள் என்று நம்புகின்றோம். உங்களுடைய ஜெப தேவைகளுக்கும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள முடியும். உங்களுக்காக இலவசமாக தேவ பணியை நாங்கள் மேற்கொள்ள காத்திருக்கிறோம். ஒரு விசை ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையில் உம்மை பின்பற்றி வாழ உமக்கு இருக்கும் சவால்களை உம்முடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொண்டு மேற்கொள்ள உமக்கு கிருபை தாரும். நீங்கள் பேசுங்கள் ஐயா, நாங்கள் கேட்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரம தந்தையே, ஆமென். அன்பானவர்களே, வேத பாடமாக ரோமருக்கு எழுதிய நிருபம் 7ஆம் அதிகாரம் 19ஆம் 23ஆம் வசனங்களை வாசிக்க கேட்போம். ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. அம்மன்பானவர்களே, அழகாக பவுல் இதை கூறுகின்றார். 19ஆம் வசனத்தில் அவர் கூறுகின்றார், ஆதலால் நான் விரும்புகின்ற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கின்றேன். அப்படி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கின்றது. அழகாக 23ஆம் வசனத்தில் அவர் கூறுகின்றார், ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகின்ற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கின்றேன். அது என் அவயவங்களிலே உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொண்டு போகின்றது. ஆம், இன்று அவர் கதறுகின்றார். 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 23ஆம் வசனத்தில் அவர் கதறுகின்றார். நிர்பந்தமான மனிதன் நான், இந்த பாவ சரீரத்திலிருந்து என்னை விடுதலையாக்க யாரால் கூடும் என கதறி அழுகின்றார். அவரே அதை கேட்கின்றார். அதற்கு அவரே விடையை கூறுகின்றார். 24ஆம் 25ஆம் வசனங்களில் அழகாக அவர் கூறுகின்றார், ஆம், நிர்பந்தமான மனிதன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்கக்கூடும்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆகையால் நானே என் மனதினாலே தேவனுக்கு நியாய பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலே பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கின்றேன். அழகாக அவர் கூறுகின்றார், நிர்பந்தமான மனிதன் நான், ஆயினும் இந்த பாவ பிரமாணத்திலிருந்து என்னை விடுதலையாக்குவது ஆண்டவர் இயேசு என்பதை தெளிவாக அவர் கூறுகின்றார். வாழ்க்கையில் ஒரு போராட்டம். இங்கு கயிறுக்கும் போட்டிகள் நடக்கும் போராட்டம் வாழ்க்கை என்று கூறினால் அது மிகையாகாது. ஒரு பக்கம் தேவதூதர்கள், தேவ ஊழியர்கள் எமக்கு சார்பாக நின்று இழுக்கின்றார்கள். மற்ற பக்கம் உலகத்தின் உல்லாசங்கள், இச்சைகள், பாவங்கள், பிசாசுகள் இவையெல்லாம் சேர்ந்து இழுக்கின்றன. நாம் எந்த பக்கம் சார்கின்றோம்? எம் சிந்தை எந்த பக்கத்தில் இருக்கின்றது என்பதை பொறுத்து நாம் தேவன் பக்கமா, உலக பக்கமா, பாவ பிரமாணமா என்பதை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அன்பானவர்களே, இங்கு அழகாக நாங்கள் பார்க்கின்றோம். 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், ஆனபடியினால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. இன்று உலகம் பாவத்துக்குள் விழுந்திருக்கின்றது. அதை ஜென்ம பாவம் என்று நாங்கள் கூற முடியும். அன்று ஆதாம் செய்த தவறு இன்று வாழையடி வாழையாக அந்த பாவம் சாபம் தொடர்கின்றது.
ஆயினும் அந்த சாபத்தை மேற்கொள்ள அதே இறைவன் 2ஆம் ஆதாமாக அங்கு அவதரிக்கின்றார். பாவப்பலி விமோசனமாக எமக்காக சிலுவையில் அறையப்படுகின்றார். இது அழகாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரத்தில் கூறப்படுகின்றது. நமது மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நமது அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நீங்களும் நானும் செய்த அந்த அக்கிரமங்கள் பாவங்களின் நிமித்தம் அவர் உங்களது பாவ விமோசனத்துக்காக இரத்தம் சிந்தி அங்கு எங்களை மீட்டிருக்கின்றார். அன்பானவர்களே, இங்கு நாங்கள் பார்க்கின்றோம் ரோமர்கள் எழுதிய நிருபம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் கூறப்படுகின்றது, பாவத்தின் சம்பளம் மரணம். ஆம், அந்த அன்று ஆதாம் பாவம் செய்கின்றான், அதனால் முழு உலகத்திற்கும் பாவம் வருகின்றது. ஆயினும் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் அந்த பாவ விமோசன பலியாக மேசியா வாக்குத்தத்தம் பண்ணப்படுகின்றார். அந்த இறைவனே மனிதனாக இயேசுவாக வந்ததுதான் சத்தியம். அங்கு 3 வெவ்வேறு தெய்வங்கள் அல்ல கிறிஸ்தவர்களுக்கு. அதே இறைவன் இயேசுவாக மனிதனாக வந்தார். 3 ஆழ்தத்துவம் உள்ளவர். ஆம், எமக்காக அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். இறைவன், சர்வ வல்லமையுள்ள இறைவன் எம்மை மீட்டெடுக்க அவர் அன்பின் சொரூபியாக அங்கு வருகின்றார். அன்பானவர்களே, இங்கு அழகாக நாங்கள் பார்க்கின்றோம் ரோமர்களின் நிருபம் 6ஆம் அதிகாரம் அங்கு 53ஆம் வசனத்தில் அங்கு நாங்கள் பார்க்கின்றோம், மன்னிக்கவும், ரோமர்களின் நிருபம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அங்கு கூறப்படுகின்றது, அதாவது கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஞானஸ்நானத்தின் போது பழைய ஆதாம் அங்கு தண்ணீருக்குள் மூழ்கடிக்கப்பட்டு பழைய ஜென்ம சுபாவம் மறிக்கப்படுகின்றது. நாங்கள் மேலே வரும்பொழுது புதிய உயிர்த்தெழுந்த இயேசுவின் சாயலை தரித்தவர்களாக நாங்கள் வருகின்றோம். அன்பானவர்களே, பாவத்துக்கு நாங்கள் மரித்தவர்களாக இன்று கிறிஸ்தவர்கள் வாழ்கின்றோமா, அல்லது பாவத்துக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்பதை நாங்கள் கேட்க அழைக்கப்படுகின்றோம். அன்று ஆதாம் பாவம் செய்த பொழுது இறைவன் கூறினார். அங்கு ரோமர்களின் நிருபம் 6ஆம் அதிகாரம் அங்கு அழகாக கூறப்படுகின்றது, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று. ஆதாமுக்கு கூறப்பட்டது, நீ இதை புசிக்கும் நாளில் சாவாய். அவன் பழத்தை புசித்தவுடன் மரிக்கவில்லை. அதன் ரகசியம், ஆன்மீக ரகசியம் என்ன? ஒரு மனிதனுக்குள் இறைவன் உருவாக்கிய பொழுது ஒரு மனிதனுக்கு திருத்துவம் இருக்கின்றது. அவனது ஆவி, ஆத்துமா, அது இறைவனின் ஆவி, அவருடைய பரிசுத்த ஆவியானவர். இது மனித ஆவி, இறைவனின் ஆவி, அவருடைய சரீரம். ஆம், எனவே ஒரு மனிதன் அப்படி படைக்கப்பட்ட பொழுது இறைவனின் ஆவி, அவனுடைய ஆத்துமா தான் இறைவனின் ஆவி. அந்த ஆத்துமா மனித ஆவியை அங்கு வழிநடத்துகின்ற ஒரு செயல்பாடாக இருக்கின்றது. ஆம், அங்கு வழிநடத்தப்பட்ட பொழுது பாவம் செய்து இறைவனுக்கு மீறி செயல்பட்ட பொழுது அங்கு இறைவனின் ஆவி அவரை, மனிதனை விட்டு வெளியே சென்று விடுகின்றது. இதைத்தான் அழகாக அங்கு தாவீது பாவம் செய்த பொழுது கதறுகின்றார். ஆம், சங்கீதம் 51 அழகாக அங்கு கூறுகின்றார் 11ஆம் வசனத்தில், உமது ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாமலும் உமது இரட்சண்யத்தின் கொம்பை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாமலும் இரும். நான் திரும்பவும் உயிர்ப்பிக்கப்பட. அங்கு பாவம் செய்த பொழுது அவன் கதறுகின்றான். எதை கதறுகின்றான்? உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாதேயும். தேவ சாயலை அவன் இழக்க முடியாது என்பதை அறிந்தவனாக செயல்படுகின்றான். அவன் அவன் இறைவனிடத்தில் மன்றாடியதை, உம்முடைய தூய ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாதேயும். அதை ஆதாம் இழந்தான், ஆனால் தாவீது அதை கெஞ்சி பெற்றுக்கொண்டான். அன்பானவர்களே, இன்று நாங்கள் பாவம் செய்யும் பொழுது
துணிந்து பாவங்கள் செய்யும் பொழுது தேவ ஆவியானவர் எங்களை விட்டு அவர் விலகி போகின்றார். அன்பானவர்களே, ஏன் அன்று ஆதாம் பழத்தை புசித்தவுடன் மரிக்கவில்லை என்று கூறினால், ஒரு கார் வேகமாக செல்கின்றது, அதன் சுவிட்சை அங்கு நாங்கள் நிப்பாட்டி விட்டால் அந்த கார் சென்ற வேகத்தில் சென்று கொண்டுதான் இருக்கும், சிறிது தூரம் சென்றுதான் நிற்கும். அதே போல அவனுடைய ஆத்துமா அவனை விட்டு எடுபட்டது. ஆனால் மனித ஆவி அவனுக்குள் இருந்தது. அது அவன் வாழ்க்கையை சற்று முன் எடுத்து சென்றது. அன்பானவர்களே, ஆம், இன்று நாங்கள் எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? இன்று ஆண்டவருக்குள் நாங்கள் வாழ்கின்றோமா? கிறிஸ்துவுக்குள் உயிர்த்தெழுந்த வாழ்க்கை இன்று எமக்குள் இருக்கின்றதா? உலகத்தின் சிற்றின்பங்கள், பாவங்கள், மோசங்கள் நாங்கள் அழிந்து கொண்டிருக்கின்றோமா? பவுல் அப்போஸ்தலன் கதறுகின்றார், இன்று எமக்குள் உணர்வு இருக்கின்றதா? உலக மாம்சம், உலக சிற்றின்பம், உலக மாயைக்குள் அழிந்து கொண்டிருக்கின்றோமா? நிச்சயமாக எமக்கு மரணம் இருக்கின்றது. அது சரீர மரணமாக இருந்தால் அது போதும், அது மீண்டும் உயிர்ப்பிக்கப்படும். உயிரோடு இருக்கையில் என்னை விசுவாசிக்கின்றவன் என்றென்றும் உயிரோடு இருப்பான், நித்திய ஜீவனுடன் இருப்பான். உங்கள் ஆத்துமா மரித்து விட்டால் அந்த உலகத்துக்குள் நாங்கள் மாயைக்குள் வாழ்ந்து அழிந்து போகாதபடிக்கு சற்று சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இதை குறித்து ஒரு நிமிட விளக்கத்தில் தயவாக கேட்டுக்கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.